அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட முடியும். அதே போல் மேத்ஸும் சிலபஸ் வைஸ் நம்மளால் கிளாஸ் கவனித்து அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி போட முடியும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுது. அதில் இரண்டு விதமாக நம்ம சூஸ் பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஒன்று சிலபஸ் வைஸ் படிங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொன்று ஸ்கூல் புக் வைஸ் படிங்க அப்படின்னு சொல்கிறவங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ் படித்தாலும் சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் படிப்போம். சிலபஸ் வைஸ் படிக்கிறது அப்படின்றப்போ ஒரு தொகுப்பான ஒரு மெட்டீரியல் வாங்கி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா அது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறது. இந்த சிலபஸ் வைஸ் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே நமக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்த மாதிரி தான் படிச்சிருந்தேன், ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறப்போ என்ன பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னா, அந்த சிலபஸில் இல்லாத லெசன்ஸில் வேறு ஏதாச்சும் இருக்கக்கூடிய லெசன்ஸில் அங்கங்கே நமக்கு சிலபஸில் இருக்க கண்டென்ட் ஒன்று பொதிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த லெசன் சிலபஸில் இருக்காது, ஆனால் அந்த லெசனுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு சிலபஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் இதில் கவர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம். சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்களுக்கு பெருசாக எந்த டவுட்டும் இருக்காது. நம்ம போவோம், ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு புத்தகத்தை வாங்குவோம், அந்த புத்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே படிச்சுட்டே போயிட்டுருப்போம். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள், எந்த லெசன் படிக்கணும், எந்த லெசன் படிக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் புதுசாக வரக்கூடிய நிறைய பேர் ஸ்கூல் புக் வைஸ் தான் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு உதவுற மாதிரி ஸ்கூல் புக் வைஸ் எடுத்து நம்ம எந்தெந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்க தேவையில்ல, ஒரு சில லெசன்ஸில் நீங்கள் இதெல்லாம் மட்டும் படித்தா போதும் அப்படின்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து கொடுக்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த விஷயம் தான் பண்ணுவோம். 6வது புக்கில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். 6வது சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பதிவு பார்த்து முடித்தோன்னே 7வது புத்தகத்தை உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும், இது நமக்கு சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. இதுதான் நம்ம கொடுக்குற விஷயத்த நீங்கள் அப்படியே எடுத்து படிக்காமல் 6வது புக்கும் 7வது புக்கும் நான் சொன்னால் 8வது புக்கு நீங்களே கற்றுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதான். நான் எல்லாத்தையுமே போட தான் போகிறேன். ஆனால் எப்படி நீங்கள் சிலபஸில் இது எங்கே கவர் ஆகுது, இது எதுக்காக படிக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்கில் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களும் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நானும் உங்களுக்கும் அந்த மாதிரி விஷயம் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னைக்கு 6th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும், எங்கெங்கெல்லாம் அது இருக்குது, சிலபஸில் அது எங்கெங்கே பொதிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ 6th சோசியல் சயின்ஸ் முதல் டேர்ம் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இதில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. இதில் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு வரலாறு என்றால் என்ன அப்படின்ற ஒரு லெசன், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு லெசன், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு லெசன், தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன். அப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜை பார்க்கும்போதே நம்மளால் ஒரு சில விஷயத்தை எடுத்துட முடியும். அப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது டேரெக்டாக சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட முடியும். நீங்கள் குரூப் 4 சிலபஸ் எடுத்தாலும் சரி, குரூப் 2 ப்ரிலிம் சிலபஸ் எடுத்தாலும் சரி, குரூப் 1 சிலபஸ் எடுத்தாலும் சரி, ப்ரிலிம் சிலபஸ் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசனை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இங்கே குறிச்சிக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் நீங்கள் ஏதாச்சும் படிக்க வருமா, ஏன் படிக்கணும், ஒரு லெசன் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா ஏன் படிக்கணும், அது சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு படிக்கணும். ஸோ இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பூம்புகார் பற்றியும், மதுரை பற்றியும், தென் காஞ்சி பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸில் குரூப் 2 சிலபஸ். ஓகே. குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே சேம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கும், பார்த்துப்போம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக இது சேஞ்ச் ஆகாது. இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்றது உங்களுக்கு இங்கே யூனிட் 6ல் கவர் ஆகும். தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு இடத்துல கவர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் 6வது புக்கு, 7வது புக்கு, 8வது புக் போகிறதுப்போ இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறவங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். 6, 7, 8ன்னு போகிறது தான் ஈஸியாக இருக்கும். இப்படி படிக்கிறப்போ ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயம் கிடைக்காது. 6வது புக் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறப்ப மொத்த சிலபஸையும் ஹோல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்ன்ற லெசன் உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டோம். யூனிட் 6ல் உங்களுக்கு பழைய யூனிட் 8ல் இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அங்கே உங்களுக்கு கவர் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி உங்களால் என்ன சொல்கிறோம், இந்த யூனிட் அட்டவணை மேலே உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி லெசன்ஸ் படிக்கணும், படிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் அப்போ உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போமா, வரலாறு என்றால் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் நம்ம படிக்கணும்னா ஏன் படிக்கணும், இல்லை படிக்க வேணாம்னா ஏன் படிக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் 6வது புக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வரலாறு அப்படின்ற சொல் ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு
ஒரு லத்தீன் மொழி கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்றது அர்த்தம். இது உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டும் இருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க, சும்மா ஒரு ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கே ரொம்ப கம்மியான ஒரு பாயிண்ட்ஸ் தான் தெரியும் இது நமக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். நாணவியல்னா என்ன அப்படின்றது இந்த இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் ஏற்படும். நீங்கள் ஒரு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11th புக்கு 12th புக்கு எத்திக்ஸ் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதை நீங்கள் டேரெக்டாக படிக்கிறத விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுட்டு போகிறப்ப அந்த 11th 12th எத்திக்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போங்க. அதே போல் இங்கே உங்களுக்கு பெருசாக இருக்காது, பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பெருசாக உங்களுக்கு கண்டென்ட் இருக்காது. அசோகர் பற்றி கொடுத்துருப்பாங்க, இது நீங்கள் படிக்கணும். ஏன் அப்போ நம்ம அசோகர் பற்றி படிக்கணும், அசோகர் சிலபஸில் இல்லையே, மௌரியர்கள் சிலபஸில் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் சிலபஸில் உங்களுக்கு காட்டுவேன். ஹிஸ்ட்ரி சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க குரூப் 4 சிலபஸில். அதே மாதிரி குரூப் 2 2A சிலபஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம், ரொம்ப பெரிய பங்கு கொடுத்தவர் அசோகர். ஸோ நீங்கள் இவரை பற்றி படிச்சாகணும். நல்லா இந்த ஒரு வீடியோ நான் பெருசாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க கூட தேவை இருக்காது. நீங்கள் உங்களுக்கு எடுத்து 7வது புக்கில் நீங்கள் இது படித்தா போதும் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அசோகர் படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னா சிலபஸில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல கவர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் நிறையா விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்றது ஒரு சின்ன டாப்பிக்காக தெரியலாம். ஆனால் இங்கே இல்லாத நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அசோகரை பொறுத்த வரைக்கும். அதே போல் இந்த கலைச்சொற்கள் அப்படின்றது உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. தமிழில் உங்களுக்கு கலைச்சொற்கள் கிட்டத்தட்ட தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மட்டுமே உங்களுக்கு ஒரு 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ இது முடிஞ்சால் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக 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 ரிவிஷன் பண்ண நமக்கு ஈஸியாயிரும். ஸோ அப்படியே சும்மா ஒரு 8 பார்த்துட்டு போங்க. ஒரு கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கேருந்து கேட்டாங்கன்னா முடிஞ்சு அவன் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடறாங்க, நான் சிலபஸில் இருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் சிலபஸில் தான் இருக்குது, ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. உங்களுடைய கலைச்சொற்கள் அப்படின்ற டாபிக் டேரெக்டாக உங்களுக்கு சிலபஸில் இருக்குது, தமிழ் சிலபஸில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அப்படியே பார்த்துட்டு புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு போயிடுறீங்க. இதை பார்த்தோன்னா உங்களால் இந்த புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். 6வது புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே ஈஸியாக ஜாலியாக போயிட்டுருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற இந்த லெசன், ஃபஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன, அது நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே படிக்கணும். மற்ற விஷயங்கள் எதுவும் பெருசாக உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் சும்மா லைட்டாக சொல்லி தர மாதிரி இருக்கும். பேசிக் 6வது பையனுக்கு என்ன விஷயம் பேசிக் என்ட்ரன்ஸ் கொடுத்து போகணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே மாதிரியான லெசன்ஸ் தான். இதில் உங்களுக்கு படிக்க வேண்டியது எதுவுமே இருக்காது. மனிதனின் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது எங்கேயுமே நமக்கு சிலபஸில் கிடையாது. அதே போல் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பற்றிலாம் நம்மளால் எங்கேயுமே படிக்க சொல்லலை. பழைய சிலபஸில் இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ், இந்த யாண்டர்தால்னா யார், ஹோமோசெப்பியன்ஸ்னா யார், குரோமேக்னாஸ்னா யார், இவங்களாம் கேட்கறது கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை பாக்ஸ் கண்டென்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் எந்த லெசன்ஸில் இருந்தாலும் அந்த லெசன் சிலபஸில் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு எங்கேயாச்சும் கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இந்தியாவை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ இல்லை உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான விஷயம் பற்றியோ இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அப்போ மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி லைட்டாக அப்படியே பார்த்துட்டே போங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா சிலபஸில் இல்லை, சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த லெசனில் உங்களுக்கு படிக்க வேண்டியது பெருசாக எதுவும் இருக்காது, சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தமிழ்நாடுன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் தகவல்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க, என்ன இருந்தாலும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடை பற்றின கொஷின்ஸ் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை கொடுத்து உங்களுக்கு பொறுத்துக்களை குமுதிபதி எங்கே இருக்குது, மாவடைப்பு எங்கே இருக்குது, பொறிவரை எங்கே இருக்குது, உசிலம்பட்டி கீழ்வலை, அப்போ இது உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடை பற்றி எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஒரு புத்தகத்தையும் ஒரு பக்கத்தையும் திருப்ப அதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியணும் இது சிலபஸில் கவர் ஆகுமா கவர் ஆகலையா அப்படின்ற ஒரு விஷயம். படித்து முடிச்சுட்டு கலைச்சொற்கள் முடிஞ்சால் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இதில் உங்களுக்கு பெருசாக புக் பேக் கொஷின்ஸ்லாம் சிலபஸில் இருக்க மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்காது. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் இப்போ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ரெண்டுமே நான் உங்களுக்கு சொன்னேன், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள்
அதை நல்லா தெளிவாக படித்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நல்லா தெளிவாக ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை படிக்கிறப்ப நீங்கள் என்ன ஹைலைட் பண்ணீங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போகலாம். ஏன்னா அது உங்களுக்கு டேரெக்டாக சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஹைலைட் மட்டும் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை படிக்கிறப்ப நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? இதுதான் நடக்கிற விஷயம். அப்போ உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. நீங்கள் ஸோ முழுக்க அதை படிச்சே ஆகணும். அதே போல் இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்றது நீங்கள் சிலபஸில் எங்கே இருக்குன்றது சொல்லிட்டேன். யூனிட் 6ல் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து 6th ஃபஸ்ட் டேர்மில் உங்களுக்கு ஜியாகிரஃபியில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா சிலபஸில் எடுத்து பார்த்தோன்னே ஏதாச்சும் தெரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் கொடுத்துருக்கிறது என்னது? பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் படிக்கணுமா? பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு சொல்லி உங்களுக்கு ஜியாகிரஃபியில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பேரண்ட அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அமைவிடம் அப்படின்றது உங்களுக்கு குரூப் 2 சிலபஸில் கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. புவி அமைவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. புவி அமைவிடம் அப்படின்றப்ப இது முன்னாடி சிலபஸ்ல இப்படி தான் இருந்துச்சு. குரூப் 4க்கு உங்களுக்கு இந்த லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 2 2Aக்கு இந்த லெசன்ஸ் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ சூரிய குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடிய கோள்கள்லாம் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 4க்கு நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். குரூப் 2க்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் சிலபஸில் இருக்குது. ஸோ இருந்தாலும் குரூப் 4கே படிச்சிட்டோம் அப்படின்னா குரூப் 2க்கும் நம்மளால் ஈஸியாக படிச்சுட்டு போயிட முடியும். அடுத்த விஷயம் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ 6வது புக்கில் இந்த நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் பற்றி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது உங்களுக்கு அந்த பேரண்டமும் புவி அமைவிடம் அப்படின்ற ஒரு லெசனு. உங்களுக்கு ஏன் நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா முதல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா 6வது ஒரு 7வது புக் நீங்கள் படிக்கிறப்ப நீங்களே படிச்சுட்டு போயிருவீங்க. அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அப்போ நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் இந்த லெசனில் நமக்கு சிலபஸில் டேரெக்டாக இல்லை. அப்போ ஏதாச்சும் படிக்கணுமா அப்படின்றத எடுத்து நீங்கள் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு தெரியுது. அப்போ இது உங்களுக்கு ஏற்கனவே தமிழுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியும், படிச்சுட்டு போயிருவீங்க. அப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலச்சந்தினா என்ன அப்படின்றது ஒரு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காமனான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். இது படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்றது தோண விஷயம். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ மலைனா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மலைனா என்ன? அப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 10th ஜியாகிரஃபி மட்டும் படிக்க போகிறப்போ திடீர்னு ஒரு சமவெளினா என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். பீடபூமினா என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதெல்லாம் 10th புக்கில் தான் படிப்பீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சமவெளினா என்ன, பீடபூமினா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிந்தனை வினா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே போல் பீடபூமிகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. திபெத் பீடபூமி, உலகத்தின் கூரை, ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இங்கே கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் காணக்கூடிய முக்கிய பீடபூமிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லெசனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே நம்ம ஹிஸ்ட்ரியில் சொன்ன ஃபஸ்ட்டு 2 லெசன் எப்படி படிப்பீங்களோ பாக்ஸ் கனன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை நீங்களே ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இதையும் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போகலாம். நம்ம எப்பயுமே சொல்கிற விஷயமே தான், எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்களாக படிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் எப்பயுமே. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நம்மளா தேடி படிக்கிறப்ப நமக்கு அது எப்பயுமே மறக்கவே மறக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தினால. அதே போல் இந்திய பெருங்கடல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், சிலபஸில் இருக்குது. அப்போ இந்த கால்வாய்கள்லாம் நல்லா படிச்சுக்காங்க. 6 டிகிரி 7 டிகிரி 9 டிகிரி 10 டிகிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அமைவிடம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்திய பெருங்கடல் அப்படின்றது இந்தியாவை சுற்றி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு சிலபஸை எடுத்தீங்க, உங்களுக்கு இண்டெக்ஸ் பார்க்குறப்ப அது சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ உள்ளே வந்து பார்த்தோம், உள்ளே வந்து பார்க்குறப்ப சிலபஸில் கவர் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த லெசனில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஜியாகிரஃபி இந்த மாதிரி நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடிமையியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ குடிமையியலில் உங்களுக்கு குடிமையெல்லாம் சிவிக்ஸ் அப்படின்றது. ஸோ குடிமையல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்றது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சமத்துவம் பெறுதல் அப்படின்றது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பால்ட்டியில் இந்த மாதிரி எதுவுமே டாபிக்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அப்போ டேரெக்டாக நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம், நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க அந்த லெசனில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்த லெசனில் தேவைப்படக்கூடிய தகவல்கள் நிறையாவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். இந்தியாவில் பன்முகத்தன்மை, அப்போ இது உங்களுக்கு பால்ட்டியில் மட்டுமே யூஸ் ஆகாமல் உங்களுக்கு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்தியாவுடைய சிறப்பம்சங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். இனம், மொழி, வழக்காறு இதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு குரூப் 4லேயும் இருக்குது, குரூப் 2 ரெண்டு சிலபஸ்லேயுமே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சொல்லுவேன். அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றப்ப இந்த மாதிரி பன்முகத்தன்மைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்மள அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது இருக்கா. ஸோ இதுக்காக நமக்கு நம்ம நிறையா
இந்த லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்தியாவில் அதிகமாக இதுவும் எல்லாமே உங்களுக்கு வேற்றுமை ஒற்றுமை பற்றி பேசுகிறது தான். அப்போ பன்முகத்தன்மைனா என்னதான் உங்களுக்கு, அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் வேற்றுமைகள் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு லெசனாக தான் இருக்குது. இது உங்களுக்கு சிவிக்ஸில் நீங்கள் சிவிக்ஸ்னு நினச்சி நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் படித்தாலும் சரி, ஆனால் இந்த லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான லெசன், இந்தியாவோட கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய லெசனாக இருக்குது. இந்த மொழிசார் பன்முகத்தன்மை உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம், ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம், எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்றது இங்கே உங்களுக்கு இது உங்களுக்கு பாலிட்டியில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன் தான் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த நடனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் தேருமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா லெசன்லையுமே உங்களுக்கு பார்க்குறீங்க இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு இந்தியாவுடைய பாரம்பரியத்தை பற்றியும் பண்பாடை பற்றியும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றியும் பேசுது. ஸோ நல்லா படிச்சுக்கங்க அப்படின்றத சொல்லுவேன். அப்போ அந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற கான்செப்டே இங்கே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதையும் படிச்சுக்கங்க அப்படின்றத சொல்லுவேன். அப்போ இப்படி இந்த லெசன் படிக்கணுமான்னு சொல்லி நம்ம குழப்பம் ஏற்பட்டுச்சு, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணோம். இந்த லெசன் படிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லாவே படிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு, நல்லாவே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு சமத்துவம் பெறுதல் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லெசன் படிக்கணுமா, சமத்துவம் பெறுதல் அப்படின்ற லெசன் படிக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதையும் இதே தான் பண்ண போகிறீங்க, எடுத்து பார்க்க போகிறீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவும்லாம் உங்களுக்கு தகவல் பெருசாக பெரிய லெவலில் எதுவும் இருக்காது. அப்போ ஸோ எடுத்து பார்க்குறீங்க, எதுவும் இருக்குமா, எதுவும் தேருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, பெருசாக எதுவுமே தேராது. சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ பாக்ஸ் கண்ணன் மட்டும் நீங்கள் இந்த லெசனில் படிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். பாக்ஸ் கண்ணன் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்றத படிக்கணுமா, கண்டிப்பாக அவர் படிக்கணும். பாலிட்டியில் கவர் ஆவார், ஹிஸ்ட்ரியில் கவர் ஆவார், எல்லாத்துலேயும் உங்களுக்கு கவர் ஆவார். அப்போ இந்த லெசன் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா பாகுபாடு. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எங்கே வரும்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கு இல்லையா? சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்கே வரும்னா எக்கனாமிக்ஸ். ஆமாம், எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னா குரூப் 4 சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு சமத்துவமின்மை பாகுபாடு அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய சாதி பாகுபாடு அப்படின்றது இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை தான். ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இது சிலபஸில் இருக்கான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு, எடுத்து உங்களுக்கு காட்டிட்டேன் சிலபஸில் எங்கே இருக்குன்னு சொல்லி. சமூக பொருளாதார பிரச்சனைகள் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். சாதி பாகுபாடு தற்போது சமூக பிரச்சனை அதான் இந்தியாவில் இருக்குது. ஸோ நம்ம படிச்சு தான் ஆகணும். பாலின பாகுபாடும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, மத பாகுபாடு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, சமத்துவமின்மை ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். இங்கே லைட்டாக சும்மா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அது எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகும், ஜாகிரஃபியில் பெரிய லெவலில் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் உங்களுக்கு இது நீங்கள் இந்த லெசன் நீங்கள் படிக்க வேண்டியது, இந்த இடத்த நீங்கள் படிக்க வேண்டியதுக்கான காரணம் அப்படின்றது. அதே போல் இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படிச்சுக்கோங்க. ஒரு பெருசாக பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்காது, பாக்ஸ் கரண்ட்ஸ் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு சிம்பிளாக கான்செப்டாக என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜாதி பாகமான என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஜாதியை வச்சு ஒரு ஜாதி உயர்ந்த ஜாதியாகவும் ஒரு ஜாதி தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுறது தான். இதை படிக்கிறப்ப சும்மா ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் நீங்கள் படிக்கிறப்ப அதுக்கான ஒரு டெஃபனிஷன்றது இருக்கும் இல்லையா? அந்த டெஃபனிஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் நீங்கள் கொஸ்டின் கேட்குறப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இதுதான். அப்போ உங்களுக்கு 6th ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக உங்களுக்கு சோசியல் சயின்ஸு 6th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ இந்த இதில் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கண்டிப்பாக பார்த்துட்டு போவோம். ஆனால் உங்களுக்கு நான் எப்படி பார்க்கணும், சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்றதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்றத நம்புகிறேன். அப்போ இதுக்கு மேலே போகிறத நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது எந்தெந்த லெசன் நீங்கள் படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்ற முழு காரணத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ இந்த லெசன் படிக்கணும், இந்த லெசன் படிக்கணும், பாக்ஸ் கனென்ட்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும். சும்மா மற்றதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி இந்த 3 லெசன்ஸும் இந்த லெசன்ஸும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? அடுத்து 6th செகண்ட் டேர்ம். ஓகேங்களா? 6th செகண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பம், அது படிக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம இதுக்கு வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் இருந்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு பர்சனலாக எக்கனாமிக்ஸ் அப்படின்றது படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்ம போய் 10th-லையோ 9th-லையோ 11th 12th-லையோ தான் படிக்க போகிறோம். ஆனால் இங்கே சும்மா மொத்தத்துக்கே ஒரு 8th வரைக்கும் இருக்கக்கூடியது 9th வரைக்கும் இருக்கக்குள்ள மொத்தத்துக்கே ஒரு 4 லெசனோ 5 லெசனோ தான் தேரும். அதை நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் ஏற்படும். எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு நம்ம எல்லாருமே நினைப்போம் சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தந்தா நமக்கு நல்லா புரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்லி. அப்போ 6வது புக்கை படிக்கிறப்ப நமக்கு சின்ன பிள்ளைக்கு எப்படி சொல்லி தரணுமோ அந்த மாதிரி விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த லெசன் அப்படின்றது படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிவிக்ஸில் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது நமக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி படிச்சுக்கோங்க. அதே போல் தேசிய சின்னங்கள் அப்படின்ற லெசனு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசனும் படிச்சுக்கோங்க.
என்னென்ன தேசிய சின்னங்கள் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக கூட கேட்கலாம். ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் வளங்கள், அப்போ வளங்கள் அப்படின்றது உங்களுக்கு 2 சிலபஸ்லேயுமே இருக்குது. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. ஜாகிரஃபி எங்கப்பா வளங்கள் இருக்கா, நீர் வளங்கள் அப்படின்றதும் இருக்குது, அதே போல் கனிம வளங்கள் அப்படின்றதும் இருக்குது, இயற்கை வளங்கள் அப்படின்றதும் இருக்குது. அப்போ வளங்கள் அப்படின்ற லெசன் உங்களுக்கு 6, 7, 8, 9, 10 எல்லா புக்லையும் இருக்கும். எல்லா புக்கில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்ற டாப்பிக்கையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்தியா ஓரியன்டாக, தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கக்கூடிய தகவல் மட்டும் படிச்சிருக்காங்க. வெளிநாடு பற்றி தகவல்கள்லாம் நீங்கள் படிச்சுக்க தேவையில்லை. உலக ஜாகிரஃபிலாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அடுத்து ஹிஸ்ட்ரி எடுப்போம். அப்போ இந்த 3 லெசனுமே படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன் படிக்கணுன்றதையும் சொல்லிட்டேன். அடுத்து ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3மே சிலபஸ் இல்லாத மாதிரியே தோணும். இதில் கூட உங்களுக்கு இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு தமிழ்நாடு தொடர்பான டேட்டாஸ் நிறையா இருக்கும். ஸோ இது படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த லெசன் வந்து உங்களுக்கு யூனிட் 6ல் யூஸ் ஆகும். பழைய யூனிட் 8 இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 6ல் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வட இந்தியாவில் வேதகலக்க பண்பாடு, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை இந்த லெசன் படிக்கணும்னா ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போமா? ஓகே. அப்போ வேதகாலம், ஆரியர்கள் வருகை, இதை பற்றிலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். இந்த வேதகால பண்பாடு, ஆரியர்கள் ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, அப்போ அவங்களுடைய கடவுள் முறை, ஜாதிய முறைகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு அப்படின்றதுக்கு ஒரு அடித்தளம் அப்படின்றது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நமக்கு இந்திய பண்பாடு அப்படின்றது கொடுத்துருக்காங்களா சிலபஸில்? ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலோட்டமாக படிச்சுக்க அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமா படிச்சுங்கன்னு சொல்றேன்னா, இப்ப இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம எத்திக்ஸ்ல போய் நிறைய எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் பாக்குறப்ப சும்மா மேலோட்டமா படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா உங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் சொல்லலாம். ஒரு மொத்தத்துக்கே ஒரு 4 லெசன் கொடுத்து இந்த லெசன்ல இருந்தா உங்களால கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஆனா இந்த இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கல்ச்சர்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிலபஸ் பேரே உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஐஎன்எம் அப்படின்றது. அப்போ கல்ச்சர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய லெசன், ஒரு 50 லெசன் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் ஒரு 3 கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதை நம்ம மிஸ் பண்ணாமல் ஏதோ ஒன்று ஈஸியாக கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி போகணும் இல்லையா? அப்போ நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு சில டேட்டாஸ் நல்லா மைண்டில் உட்காந்துக்கும், ஒரு சில டேட்டாஸ் பெருசாக உட்காரனாலும் அது எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு 50 லெசன் படித்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறதுல ஒரு கொஸ்டின் நமக்கு கிடைச்சாலும் நமக்கு சாதகம் தான் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நான் அது எந்த இடத்துல கவர் ஆகும்னு சொல்லிட்டேன். இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். அது நான் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு ப்ரூஃபும் காட்ட முடியும். வேதகால கடவுள் பற்றி லாஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ ருத்ரன் அப்படின்ற கடவுளை பற்றி கேட்டிருந்தாங்க குரூப் 2ல. ஸோ அது உங்களுக்கு இந்த மாதிரி கல்ச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இந்த லெசன் அப்படின்றது மேலோட்டமாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். இதான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குரூப் 4 குரூப் 2 அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஞாபகம் வரல. ஆனால் கேட்டிருக்காங்க, முன்னாடி நடந்த தேர்வுகள்லையும் கேட்டிருக்காங்க, இப்போ நடக்கிற ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். கான்செப்ட் வைஸாக கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இதுதான். மேலோட்டமாக பார்த்துட்டு பாக்ஸ் கனன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி இந்த தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் அப்படின்றது நீங்கள் தமிழ்நாடு ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ்நாடு தொடர்பாக நீங்கள் எது இருந்தாலும் படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடியது நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். எங்கே யூஸ் ஆகும்? தமிழ் சமுதாய வரலாறு யூனிட் 6க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க, ஆதிச்சநல்லூர் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கீழடி, சிவகங்கை இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூனிட் 6க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த தமிழ் சமுதாய வரலாறும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. ஆனால் அங்கே உங்களுக்கு கொஷின் வெயிட்டேஜ் அதிகம். 20 கொஷின் இருக்குது அந்த யூனிட்டில். எவ்வளோ கொஷின்? ஒரு 3-4 கொஷின் கூட அதில் கேட்க முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த இந்தியன் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் மிகைப்படுத்தி சொன்னேன் 3 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி, அவ்வளோ கேட்ப முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஐஎன்எம் மொத்தமாக சேர்த்து தான் உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கல்ச்சர்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், மேக்ஸிமம் 2 கொஸ்டின் போகலாம். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஒரு ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா, ஏன் அது கேட்குற சொல்கிறேன்னா ஈஸியாக கேட்குறப்ப எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க, நம்ம மட்டும் ஆன்சர் பண்ணலன்னா அங்கே நம்ம மாட்டிப்போம். ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு போட்டோம்னா பெட்டராக இருக்கும் நமக்கும். அப்பா அது நம்ம படித்தோம் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். கஷ்டமாக கேட்டு தப்பாக போட்டு வந்தோம்னா பிரச்சனை கிடையாது. ஈஸியாக 6வது புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டு நம்ம தப்பாக போட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக விட நம்ம தப்பாக போட்டிருப்போம். ஒரு 100 பேர் 200 பேர் ரேங்க்ல போய் பின்னாடி நிற்போம். இன்னும் கம்மியாக போட்டோம் அப்படின்னா 1000 பேர் பின்னாடி போய் நிற்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் இந்த தென்னிந்திய தமிழ்நாடு பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் படிச்சிடணும். ஓகேங்களா? அப்போ அதே போல் புக் பேக் கொஷின்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. தொண்டை ரொம்ப கரகரம் இருக்கு. ஓகே. மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும்.
இந்த லெசனும் உங்களுக்கு அதே டாப்பிக்கில் சேம் டாப்பிக்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆரியர்கள் வருகை படிக்கிற அளவுக்கு இது படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். புத்தரும் சமணரை பற்றியும் மகாவீரர் பற்றியும் உங்களுக்கு பேசியிருக்காங்க. ஸோ புத்தரை பற்றியும் மகாவீரர் பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி சும்மா லைட்டாக மேலோட்டமாக பார்த்துக்கங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கங்க. பாக்ஸ் கனன்ஸ் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும். இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான தகவல்கள் இந்த லெசனில் இருக்கும். கண்டிப்பாக தமிழகத்தில் சமணத்தின் செல்வாக்கு எப்படி இருந்துச்சு, அதே போல் தமிழகத்தில் புத்த மதத்தின் செல்வாக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு தொடர்பான தகவல்கள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். புத்தர்னா யார், அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார், அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன, தமிழ்நாட்டுக்கு அந்த மதம் எப்படி பரவச்சு, மொத்தமாக எப்படி பரவச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இதில் இருக்க போது. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கனன்ஸ் தான் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. சும்மா மேலோட்டமாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன எல்லாத்தையும் மேலோட்டமாக படிச்சுங்க. மேலோட்டமாக சிலபஸில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த லெசன்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தேவையில்லாதையும் நான் சொல்லிட்டு தான் போகிறேன் உங்களுக்கு. ஒரு சில லெசன் டேரெக்டாக சிலபஸில் இருக்குது, அதை கன்ஃபார்ம் படிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு சில லெசன்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இல்லை இன்டெரக்டாக மறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை மறைமுகமாக படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதெல்லாம் கொடுத்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு விட்டுருங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இவங்கெல்லாம் எதுவுமே வேலைக்கே ஆகாது. அடுத்து அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குமா? ஓகே. குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படியே சும்மா பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாக்ஸ் கரண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. 16 மகாஜனபதங்கள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 மகாபதங்களாக மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் மகதமாக மாறி இருக்கும். அப்படி கடைசியாக சேர்த்து ஒரு மகதமாக மாறி இருக்கும். இதை கான்செப்ட் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேணா இந்த டாபிக்ஸ் மட்டும் கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் போட்டிருப்பேன். இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கிளாஸ் போட்டிருப்பேன். ரொம்ப முன்னாடி போட்ட கிளாஸ் தான் இருந்தாலும் பாருங்க. இந்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி டக்குன்னு அதை மட்டும் படிச்சுக்கங்கன்னு சொல்லுவேன். ஸ்கூல் புக் ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் சும்மா மேலோட்டமாக பார்க்கணும்னு சொல்கிறேன்ல. அப்போ அந்த மேலோட்டமாக தேவையான தகவல்கள் மட்டும் நான் அந்த கிளாஸ் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ அந்த பாக்ஸ் கனெக்ட்ஸ் பார்த்துக்கங்க. மௌரிய பேரரசு அப்படின்றதுல இருந்தால் உங்களுக்கு யார் அசோகர் வந்திருப்பார். ஸோ அவரை பற்றி படிக்கணும். மௌரிய பேரரசு தான் இந்தியாவுடைய முதல் பேரரசு. இதுவும் உங்களுக்கு கல்ச்சர் இந்திய பண்பாடு. இது இந்திய வரலாறு கிடையாது, இந்திய பண்பாடு. இந்த சிலபஸ் பேரே இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் சொல்லலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கிடையாது, இந்தியன் பண்பாடு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்குது. இந்திய பண்பாடு அப்படின்றதுல இருக்குது. இந்திய பண்பாடின் இயல்புகள் அப்படின்றதுல இது உங்களுக்கு அடங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த லெசனுக்கு நான் போகிறேன். இதுவுமே பாஸ்கனன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ நல்லா பார்த்துக்கங்க. ரொம்ப இந்த மாதிரி கல்ச்சர்லேருந்து போகிறப்போ நிறைய அப்போ அவங்களே நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இருந்தால் ஒரு கொஸ்டின் கேட்க முடியும்னா கஷ்டமாக கேட்பாங்க. ஒரு 100 பாயிண்ட் இல்லை 1000 பாயிண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக கேட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பாக்ஸ் கரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கணும். இந்த லெசன் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்டெப்த்தாக இறங்கி படிக்கல அப்படின்னாலும் மேலோட்டமாக உங்களால் எந்த அளவுக்கு படிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. நான் எதெல்லாம் தேவையோ அதை ஹைலைட் பண்ணிட்டு போயிருங்க. செகண்ட் டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றது இதில் செகண்ட் டேர்மில் முடிச்சிட்டோம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது. அப்போ 6th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுமே முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்துரும். ஓகேவா? வரலாறு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடிமையல் பார்த்துருமா? குடிமையலில் மக்களாட்சி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். மக்களாட்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களாட்சினா என்னங்க? மக்களாட்சின்னு ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் இருக்கும். எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யுமாச்சு, எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து படிச்சதான். கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப நல்லாவே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படின்றது சிலபஸில் இருக்கா, படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து பேசிக்கே நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. எங்கப்பா உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது டேரக்டாக சிலபஸில் இருக்குது. ஸோ படிச்சுப்பீங்க, பிரச்சனை கிடையாது. சாலை பாதுகாப்பு அப்படின்னு இந்த லெசன் தேவை கிடையாது. பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற லெசன் இப்போ நம்ம இண்டெக்ஸில் பார்க்குறப்பே நமக்கு புரியுது இது லெசன் சிலபஸில் இருக்கா. பேரிடரை பாதுகாக்குதல் அப்படின்னு சொல்லி ஜியாகிரஃபி எடுத்தீங்க அப்படின்னா பேரிடர் இந்தியாவின் புவியியல் இங்கே தானே பேரிடர், இயற்கை பேரிடர் மேலாண்மை குரூப் 4 சிலபஸ், குரூப் 2 சிலபஸ், குரூப் 4 சிலபஸில் உங்களுக்கு பேரிடர் மேலாண்மை சிலபஸில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் பேரிடர் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கன்னு சொல்லுவேன். அடுத்து புவி மாதிரி ஆசியா மற்றும் ஐரோப்பா அது ரெண்டும் இருக்கட்டும். பேலன்ஸு மேலே போனோம் அப்படின்னா ஏதாச்சும் படிக்க முடியுமா அப்படின்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த லெசன் அப்போ இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், தமிழகத்தை பற்றி எது இருந்தாலும் படிக்கணும்னு சொல்லிட்டேன்னா இது கண்டிப்பாக படிக்கணும். சமூகமும் பண்பாடும் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதான் சிலபஸ்
சிலபஸ் சங்க காலம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அடுத்து இந்தியா மௌரியருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேரரசர்களின் காலத்தில் குப்தர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ குப்தர் அப்படின்றது உங்களுக்கு டைரக்ட் சிலபஸில் இருக்காரு. குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எதை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு குப்தர்கள் டைரக்ட் சிலபஸில் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுப்பீங்க, பிரச்சனையே கிடையாது. இவங்கள பெயிண்டிங்கில் வச்சிருப்போம். தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது தென்னிந்திய அரசுகள் என்னென்ன இருந்துச்சு, அதை என்னென்ன படிக்கணும். அப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்றது உங்களுக்கு காமனாக இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி தான் காமனாக கொடுத்துருக்காங்க. எங்க ஒரு தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் 4 சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு இங்கே குரூப் 2 சிலபஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கே உங்களுக்கு விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகளின் காலம்னு கொடுத்துட்டு தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா விஜயநகர் பாமினி கிங்டமும் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்குள்ள தான் வரும். இது உங்களுக்கு குரூப் 2 சிலபஸ். குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா விஜயநகர் மற்றும் பாமினி கிங்டம் இருக்காது. ஆனால் லாஸ்ட் குரூப் 4 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருந்தாங்க, பாமினிலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்தாங்க. ஸோ 2 கொஸ்டின் கேட்டு விட்டாங்க. ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்டதே மொத்தம் 5-6 கொஸ்டின் தான். அதில் 2 கொஸ்டின் விஜயநகர் பாமினிலேருந்து கேட்டாங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன், அதாவது தென்னிந்திய வரலாறு தொடர்பான விஷயங்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, இப்போ ராஷ்டிரகூடர்கள் இருந்திருப்பாங்க, சாளுக்கியர்கள் இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லியிருப்பேன். அந்த 2 கொஸ்டின் ஒருத்தர் விஜயநகர் அண்ட் பாமினி படிக்காமல் போய் அவர் 169 கொஸ்டின் போட்டிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்போ தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சொல்லிட்டேன், இந்த 3 லெசன் அப்படின்றது கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்றது. உள்ளே இருக்கிறத பார்ப்போம், நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாடு பற்றி அந்த லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு லெசன் முடிஞ்சிருச்சா? ஓகே, லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்தியா மௌரியருக்கு பின்னாடி. அப்போ மௌரியர் பற்றி பார்த்தோம். நமக்கு அசோகர் பற்றி பார்ப்போம். அசோகருக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இதில் வந்து உங்களுக்கு பெருசாக பண்பாட்டுக்காக பெருசாக அந்தளவுக்கு யாரும் உங்களுக்கு இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அசோகர் லெசனில் படிக்கிற அளவு கண்டென்ட்ஸ் இருக்காது. பெருசாக எதுவுமே இருக்காது. சுங்கர்கள் எதுவுமே பெருசாக உங்களுக்கு இருக்காது. சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. அரசர்கள் பற்றிலாம் படிக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணாதீங்கன்னா அரசர்கள் பற்றி பெருசாக படிக்காதீங்க. அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க இந்திய பண்பாட்டுக்கு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா அசோகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். அவர் ரொம்ப பெரிய ஒரு கிங், த கிரேட் அசோகான்னு சொல்லுவோம். மற்றபடி இந்த காளிங்க அரசர் காரவேலருடைய ஹதிகும்பா கல்வெட்டு, அப்போ இந்த ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இவரை பற்றியோ இவர் எத்தனாவது அரசரோ இவர் என்னவோ எதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்றது இந்த கலிங்க அரசர் காரவேலர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுனா போதும். அதே போல் சாதக வாகனர்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு யார் முதல் அரசர், அவங்க எப்படி தோத்தாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற எதுவும் தேவையில்லை. ஆனால் அவங்களுடைய இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சில இலக்கியங்கள் ரொம்ப முக்கியமான இலக்கியங்களாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே போல் இந்திய பண்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாதக வாகனர்கள்லாம் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சாகர்கள் பெருசாக வரமாட்டாங்க. அப்படியே நீங்கள் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த குஷானர்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் குஷானர்கள் படிக்க சொல்லணும்னா குஷானர்கள் தான் உங்களுக்கு கனிஷ்கர் வருவார். கனிஷ்கருடைய நாட்காட்டியை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்தியாவுடைய சக ஆண்டு நாட்காட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே கிபி 78 அப்படின்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவருடைய ஆட்சி பொறுப்பேற்றது தான் நம்ம வந்து காலண்ட்ரா இப்போ வரைக்கும் இந்தியாவுடைய காலண்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கனிஷ்கருடைய இந்திய பண்பாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது தெரியுது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ இவ்வளோ பேரை படிக்க வேணா, கனிஷ்கர் ஏன் படிக்கணும் அப்படின்னா கனிஷ்கர் இந்திய பண்பாட்டுக்கு பங்களிப்பில் அவர் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் அவரை பற்றி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ மற்றபடி இவங்களாம் தேவை கிடையாது. படையெடுப்புகள்னு சொல்லி பார்க்குறப்ப கனிஷ்கரை பற்றி சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் எந்த அளவுக்கு ஒரு அரசர் அப்படின்றத பார்த்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதே போல் இதில் இந்த நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அசோக புத்த சரிதா அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் படிக்க தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டேன். எதை படிக்கணும், எதை படிக்க தேவைன்றதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் சொல்லிட்டேன். இந்திய பண்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பெரிய லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை படிங்க. இல்லை பண்ணலை, எதுவும் பெருசாலாம் அவங்க பண்ணல, சும்மா வந்தாங்க போனாங்க இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பெருசாக தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதில் உங்களுக்கு சொல்லிட்டேன், குப்தர்கள் அப்படின்றது கம்பல்சரியாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா குப்தர்கள் அப்படின்றது உங்களுக்கு ஓப்பன் சிலபஸில் இருக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர்தான்கள் இருக்காங்க. வர்தான்கள் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷர் இருப்பார். ஹர்ஷரை பற்றி ஏதாச்சும் படிக்கணுமா, ஹர்ஷர் ஏதாச்சும் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திய பண்பாட்டுக்கு ஹர்ஷர் ஏதாச்சும் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. ஹர்ஷர் இவ்வளோ பெரிய பகுதி ஆட்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய காலத்தில் நமக்கு யுவான் சுவாங் வந்திருப்பார். யுவான் சுவாங் அப்படின்ற ஒரு சீன பயணி, 2வது சீன பயணி, அவர் உங்களுக்கு வந்திருப்பார். ஸோ ஹர்ஷரை பற்றி படிக்கிறப்போ உங்களுக்கு அவருடைய நிர்வாக முறை, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஸோ இந்த பாக்ஸ் கனென்ட்ஸ் எல்லா லெசன்ஸ்லையும் பாக்ஸ் கனென்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கங்கன்னு சொல்லுவேன். அவர் இலக்கியத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, கலைக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம், ஹர்ஷரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஸோ இந்த லெசன் நல்லாவே படிச்சுக்கோங்க அப்படின்றத நான் டேரெக்டாக சொல்லிடுவேன். ஓகேங்களா? அப்போ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தப்ப நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் குப்தர்களும் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம அங்கங்கே கொஞ்சமாக இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நல்லா மைண்டில் வச்சுட்டு படிங்க அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா
6வது 7வது 2 லெசன் மட்டும் தான் ஹிஸ்ட்ரி. 8வது உங்களுக்கு ஐஎன்எம் போயிடும். 8வதுலேருந்து உங்களுக்கு ஐஎன்எம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். 6வது 7வது 2 புக் தான் படிக்க போகிறீங்க. அதை விட்டிங்கன்னா 11th புக் மொத்தத்துக்கு ஹிஸ்ட்ரிக்கு 3 புக் தான் படிக்க போகிறீங்க. 9th சும்மா கொஞ்சம் படிக்க போகிறீங்க லைட்டாக. ஓகேவா? ஓகே. அப்போ வேறு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு அவ்வளோதான் இல்லையா? ஓகே. இன்னொரு லெசன் இருக்குது ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு. குப்தர்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லெசன் படிக்கணுமா, தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது படிக்கணுமா, ஏன் படிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் இப்போ எடுத்து பார்த்துருவோமா. தென்னிந்திய அரசுகள்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு யார் இருக்கா? பல்லவர்கள் படிக்கணுமா, தென்னிந்திய வரலாறு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ தென்னிந்திய வரலாறு அப்படின்றது டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், பல்லவர்கள் பற்றி படித்து தான் ஆகணும். வேறு யார் இருக்காங்க? சாளுக்கியர்கள் பற்றி படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். இவங்களோட சோழர்களோட வந்து குலத்தொடர்ச்சி பண்ணுவாங்க. ஸோ சாளுக்கியர்கள் பற்றி பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பங்களிப்பும் இன்றியமையாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். ஏன்னா பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் சண்டை நடந்திருக்கும். சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை தோக்கடிச்சு தான் நமக்கு இங்கே கணபதி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை, கணபதி சிலை வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ பண்பாட்டுக்கு அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லுவேன். பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக உங்களுக்கு அவங்கள பற்றி படிக்கணும். சாளுக்கியர்களை பொறுத்த வரைக்கும் பல்லவர்களோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொலாஜ் பண்ணி படிச்சிருவீங்க. அவங்க பண்பாட்டுக்கும் நிறையா பங்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. சாளுக்கியர்களையும் படிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். ஓகேங்களா? பெருசாலாம் உங்களால் ஒமிட் பண்ண முடியாது. 6வது 7வது 2 புக் தான் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு. ஓகேங்களா? அதே போல் ராஷ்டிரகூட அரசர்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அமோகவர்ஷர் அப்படின்ற ஒருத்தர்லாம் இருப்பார், தலை சிறந்த அரசராக இருப்பார் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும். அவங்களுடைய கலை மற்றும் கட்டிடக்கலை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இலக்கியத்தில் நிறையா பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, என்ன கேட்டிங்கன்னா நான் சும்மா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் சும்மா பார்த்துட்டு சும்மா பேசிக்ஸாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th எத்திக்ஸ் 12th எத்திக்ஸ் படிக்கிறப்ப அது ஈஸியாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்காம போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் திடீர்னு ஒருத்தர் யாரையோ எடுத்தீங்க, அமோகவர்ஷரா யாருனே தெரிலன்னு எடுத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்க்குறப்ப சும்மா லைட்டாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எத்திக்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க. அவங்களாம் யார் அப்படின்ற ஒரு கான்செப்டை புரிஞ்சிருப்பீங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஜாலியாக கதை மாதிரி படிச்சுட்டே போனீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே டக்குன்னு பயந்துட்டேன். அடுத்து ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆசியா மற்றும் ஐரோப்பா கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐரோப்பா அப்படின்றது நீங்கள் படிக்கணுமா? படிக்கவே தேவையில்லை. ஆசியா அப்படின்றது படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆசியாவில் தான் யார் இருக்கும்? நம்ம இருக்கோம். இந்தியா அப்படின்றது எங்கே தான் இருக்குது? ஆசியாவில் தான் இருக்குது. அப்போ அமைவிடம் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்களா? அமைவிடம் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க? ஜாகிரஃபியில் அமைவிடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இங்கேயுமே உங்களுக்கு புவி அமைவிடம்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆசியாவை பற்றி நீங்கள் எல்லா தகவல்களுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். இதில் உங்களுக்கு இந்தியா ஓரியன்டான தகவல்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. இந்த அமைப்பு மற்றும் பரப்பெல்லாம் படிக்காதீங்க. கிலோமீட்டர்லாம் படிக்கணும் நீங்கள் அவசியமே கிடையாது. இந்தியா தொடர்பான தகவல்கள் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்றத பாருங்கள். அதை மட்டும் படிச்சுட்டே போயிருங்க. இந்தியா தொடர்பான விஷயங்கள் மட்டும் இந்த லெசனில் கொஞ்சம் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். அதே போல் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். மற்றபடி இந்த லெசனில் நீங்கள் வெளியே போய் எதுவும் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்தியா தொடர்பான தகவல்கள், இந்த வேளாண்மை, கனிம வளங்கள், இது தொடர்பான இடங்களெல்லாம் உங்களுக்கு இருக்கும். போக்குவரத்து, இது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்தியா தொடர்பான விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அதே போல் கலை மற்றும் கட்டடக்கலை, இந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்தியா தொடர்பான விஷயங்கள் இருக்கும். கலாச்சார கலவையில் உங்களுக்கு இந்தியா தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கலாச்சாரம் பற்றி கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க. இவ்வளோ தூரம் படிச்சுட்டு அதை விட்டுட்டு போகிறதுல நமக்கு பெருசாக எதுவும் இருக்காது. அதனால் சொல்கிறேன். ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐரோப்பாலாம் எதுவும் படிக்க வேண்டாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கூட நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன். இல்லை நான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறந்துடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. புவி மாதிரி அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. புவி மாதிரி அப்படின்ற ஒரு லெசன். இதில் உங்களுக்கு படிக்கணுமா இந்த லெசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ புவியுடைய அமைப்பு பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. குளோப் அப்படின்றது கொடுத்து அப்போ இந்த புவியுடைய அமைப்பு இந்த லெசன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த லெசன் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு 10th ஜியாகிரஃபி படிக்கிறப்போ உண்மையிலே ஈஸியாக இருக்கும். திடீர்னு 10th ஜியாகிரஃபியில் வந்து உங்களுக்கு அச்சரேகைனா என்ன, தீர்க்கரேகைனா என்ன, அச்சரேகைன்னு கொடுத்துருப்பான், தீர்க்கரேகைன்னு கொடுத்துருப்பான், கிழக்குன்னு கொடுத்துருப்பான், வடக்குன்னு கொடுத்துருப்பான், மேற்குன்னு கொடுத்துருப்பான், இந்தியாவில் இந்த பகுதியில் இது இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பான், உலகத்தில் இது இங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதை நீங்கள் 10th டக்குன்னு படிக்கிறத விட இங்கே நீங்கள் இந்த லெசனை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போகிறப்ப உங்களுக்கு அச்சரேகைனா என்ன, தீர்க்கரேகைனா என்ன, அதெல்லாம் எத்தனை இருக்குது, மொத்தம் எத்தனை இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு 1 டிகிரி கிடக்குதா, எவ்வளோ கிடக்குது, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பூமி எவ்வளோ சுற்றுது, அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது நிறையா இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இந்த லெசன் படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் படிச்சுக்கன்னு சொல்லலாம், கான்செப்ட் வைஸாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்லுவேன்.
இதை ஸ்ட்ராங் ஆனீங்க அப்படின்னா இது டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமில் மனப்பாடம் பண்ணிட்டு போகிற மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது. இது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் படிச்சிருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அச்சரேகை தீர்க்கரேகை குறிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த தேதி கூடு அப்படின்றது படிச்சுக்கோங்க, பன்னாட்டு தேதி கூடு அப்படின்றது படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் ஒரு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கூடுகளை புவி கிடக்குது, சுற்றிக்கிட்டே கிடக்குது, அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த லெசன் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கும். ஒரு நீங்கள் சிலபஸில் படிக்கிறதை தாண்டி நம்முடைய ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு லெசனாக இதை நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விதம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக படிக்காமல் விட்டுட்டு போகலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிடரை புரிந்து கொள்ளுதல் சொல்லிட்டேன். இது நீங்கள் படிச்சு தான் ஆகணும்னு சொல்லி. அதே போல் உங்களுக்கு மேலே இருந்தது எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். கீழே இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே சொல்லிட்டேன். மக்களாட்சி படிக்கணும், உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம், நகர்ப்புறம் கண்டிப்பாக படிக்கணும், சாலை பாதுகாப்பு படிக்கல. அப்போ இதில் நீங்கள் படிக்க தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஐரோப்பா அப்படின்ற இடம் நீங்கள் படிக்க தேவையில்ல. இந்த சாலை பாதுகாப்பு அப்படின்னு சுத்தமாக படிக்கவே தேவையில்ல. இதில் நீங்கள் நல்லா படிக்கணும், இது நல்லா படிக்கணும், இந்த லெசன் நல்லா படிக்கணும், இதில் இந்த குப்தர்கள் நல்லா படிக்கணும், தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற இந்த லெசனில் நல்லா படிக்கணும். பல்லவர்கள், சாளுக்கியர்கள், பல்லவர்கள் நல்லா படிங்க. அது கீழே இருக்குது சும்மா லைட்டாக மேலோட்டமாக பார்த்துருப்போங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மை. அப்புறம் இதில் வர்த்தான்ஸும் அதே தான், கலாச்சாரத்துக்காக ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா படிங்க. மௌரியருக்கு பின்னர் அப்படின்றதும் பெருசாக பாதி படிக்கணும், பாதி தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் நீங்கள் 6வது சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் படிக்கக்கூடிய விஷயங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதை நம்ம நினச்சிருந்தோன்னா நம்மளால் எடுத்தோன்னே இண்டெக்ஸ் மட்டுமே வச்சு 3 இண்டெக்ஸ் பேஜ் மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு 10 நிமிஷத்தில் தாராளமாக என்னால் சொல்லியிருக்க முடியும். இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க, இந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்க தேவையில்லை அப்படின்றது கண்டிப்பாக என்னால் 10 நிமிஷத்தில் சொல்லியிருக்க முடியும். இந்த லெசன் நீங்கள் படிங்க, இந்த லெசன் நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இப்போ ஏன் உங்களுக்கு இன்டெப்த்தாக உள்ளே போய் நான் எடுத்து காட்டினேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிலபஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே புதுசாக வந்து படிக்கிறவங்க தான், எல்லாருக்குமே படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. எக்ஸாம் கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சாலிடா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி தான் நீங்கள் லெசனை எடுக்கணும். அது சிலபஸில் இருக்கா, வேறு எங்கேயாச்சும் கவர் ஆகுதா? இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரு அம்பேத்கரை பற்றி நீங்கள் திடீர்னு வரப்போ அது உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் யூஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதே போல் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு லெசன் ஒரு சிவிக்ஸில் காட்டினாலும் அது ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறப்ப அது எந்த இடத்துல கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் முழுக்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக புரிஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் 7வது புக்குக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து இந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கணுமான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. பட் நான் கம்பல்சரி உங்களுக்கு போகிறேன் எல்லா புக்ஸ்க்குமே என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் போகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்காக தான் நான் இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெளிவாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.